இது பொக்கே பொக்கே. அதை எண்ணத்தை வச்சு அந்த குட்டி ரோஸ் பின்னணும், பிக்கு ரோஸ் பின்னணும், நெட்டு துணியை வச்சு அதை இந்த பொக்கே மாதிரி வச்சுருக்கோம். நல்லா இந்த இங்கெல்லாம் இந்த ஷர்ட்டின் டிப்பனையை அழகு போல் போ மாதிரி அப்படியே வச்சு அழகு போல் வச்சு கிஃப்ட் பார்சல் பண்ணி உங்கள் வீட்டில் யாருக்கும் பிறந்த நாளாக ஹாப்பி பர்த்டே சொல்லி அதில் எழுதி கொடுக்கலாம். இது நம்ம பின்னுனது தான். குட்டி ரோஸு, பெரிய ரோஸு எல்லாம் கலப்படம். இப்போ இந்த ஷர்ட்டின் ரோஸு பின்னிருக்கோம். இதையும் இதே போல் இதுக்கு என்ன, இந்த பொக்கே மாதிரி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த ஒரு சின்ன பேப்பர் தான். பேப்பரில் இந்த இப்படி ஒரு ஆர்ச் போல் வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு பக்கடா பொட்டணம் போடுவாங்கல்ல, இந்த இப்படி பக்கடா பொட்டணம் அது மாதிரி போட்டுக்கிட வேண்டியது. போட்டுக்கிட்டு ஃபெவிகால் எடுத்து இப்போ பொக்கே செய்கிறது சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஓவல் ஷேப்பில் ஒன்று பேப்பர் தான் வெட்டிக்கணும். அதை பக்கடா பொட்டணம் போட்ட மாதிரி இந்த ஃபெவிகாலில் ஒட்டியிருக்கேன் எனக்குள்ளே. இது பண்ணிக்கணும். அப்புறம் இதுக்குள்ளே ஃப்ளவர்ஸை வைக்கணும். உங்களுக்கு சும்மா சாம்பிள் அதில் செஞ்சு காமிச்சிருக்கோம்ல, இதுலேயும் அதே போல் எப்படி வைக்கணும் அப்படின்னு காமிக்கிறோம். இந்த இப்படி வைக்கலாம். அப்புறம் குட்டி இந்த ஷர்ட்டின் ரிப்பன் வைக்கணுமா, அதை இப்படி வைங்க. ஃபெவிகால் தான், வேறு ஒன்றும் சிரமமே பட வேண்டியதில்லை. இது இங்கே நான் ஒரு ஃபெவிகாலை இப்படி தடவிக்கிட்டு அப்படியே போட்டு வச்சு, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக். ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி இன்னும் ஒரு ஷர்ட்டின் ரோஸு 3 பின்னிருக்கோம்ல, அதை வச்சுருவோம். இந்த இப்படி ஒட்டுங்க. அடுத்து இன்னொன்று இதையும் அப்படியே வைங்க. ஒட்டிக்கிடுச்சு, தெரியுதா? 3 ரோஸு ஒட்டியிருக்கோம், ஃபெவிகால் வச்சு ஒட்டியிருக்கோம். இதை சும்மா அவங்களுக்கு வச்சு தான் காமிக்கிறேன். இது பிளந்துக்கிடுச்சு. ஃபெவிகால் ஒட்டு சும்மா பக்கடா பொட்டின மாதிரி போடணும். பக்கடா பொட்டின மாதிரி போட்டுக்கிட்டு அதை ஃபெவிகால் ஒட்டிட்டு பூக்களை எல்லாம் பின்னி என்னென்ன ஷேப்பு வேணுமோ எப்படியெல்லாம் வைக்கணுமோ உங்களுடைய டேஸ்ட்டு தான், உங்களுடைய கலை ஆர்வம்தான். தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் ரெட் ரோஸு, அந்த பக்கம் எல்லோ ரோஸ். இப்படி அங்கங்கே இந்த பச்சை க்ரீனில் இருந்ததுன்னா அதையும் அங்கங்கே இலைக்கு மாதிரி ஷேப்பு வெட்டி வச்சுக்கலாம். அழகிய கண்ணாடி கவர், மெல்லிய நல்லா கண்ணாடி கவரை எடுத்து அதுக்குள்ளே இதை வச்சு அப்புறம் ஒரு ஷர்ட்டின் டிப்பனை வச்சு நாட்டு போட்டு பிறந்த நாள் வாழ்த்து, நியூ இயர் வாழ்த்து
அப்படின்னு. இப்போ என்ன பொக்கே, திருமண நாள் வாழ்த்து அப்படின்னு பொக்கே செய்கிறது. நெட்டு, குட்டி ரோஸு, பெரிய ரோஸு, அப்புறம் ஷர்ட்டினில் ரோஸ் பின்னுறோம். அப்புறம் அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பொக்கே செய்கிறது சொல்லியிருக்கு. இது தவிர ஒரு சார்ட்டு வாங்கி அதில் ஒரு நீள அகலத்துக்கு ஒரு இதை எடுத்துக்கோங்க. அதுலேயும் இதோ இப்படி ஒரு டிசைன் போடுங்க. ஆட்டின் மாதிரி இப்படி ஒரு டிசைன் போடுங்க. ஆட்டின் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம பின்னி லூஸில் வச்சுருப்போம். இப்போ எல்லாமே அந்த இது பொக்கேக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. இல்லைன்னா லூஸில் இப்படி இருக்கும். அப்போது இந்த ஆட்டின் ஃபெவிகால் போட்டு, அதே போல் இங்கேருந்து இப்படி ஒரு ஒட்டு, இடையில வெல்கம் எழுதுங்க. அழகாக கண்ணாடி கவர் போட்டு வெளியே வாசலில் மாட்டி விடுங்க. யாரும் பார்ப்பாங்க, உள்ளே வர்றவங்க அழகாக இருக்கே, யார் செஞ்சது, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தேன், டிவி பார்த்து போட்டேன் அப்படி சொல்லுங்கள். எனக்கு பெருமை. நன்றி நேயர்களே.